சார் வருக வருக வருக. அனைவருக்கும் வணக்கம். ஓகே ஓகே, நீங்க சொல்லுங்க. இன்று நமது ரேட்ஃபோர்ட் தளத்தில் 1894வது நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்று ஆசிரியர் தினம். அனைவருக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். நமது தளத்தில் சிறப்பாக நிறைய பகிர்வுகளை பகிர்ந்து கொண்ட மில்டன் ராஜசேகர் ஐயா இன்றும் நமக்கு ஒரு சிறப்பான புத்தகத்தை பற்றி எடுத்துரைக்க உள்ளார். அதை அனைவரும் ஆர்வமோடு கேட்போமாக. அவரை பற்றிய சிறு உரை. அவர் திருவாசகம் மற்றும் நிறைய புத்தகங்களை படிப்பதில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர். இந்த வயதிலும் மிகவும் துடிப்பான இளைஞராக செயல்படுவது மிகவும் மகிழ்ச்சியான செய்தி. அவரை பார்க்கும்போது நமக்குள்ளும் ஒரு தனித்துவமான ஆற்றல் பெறுகுது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஐயாவோட உரையை கேட்கும்போது எவ்வளவு விஷயங்கள் ஐயா வச்சிருக்காரு. இந்த மாதிரி மனிதர்களோட பயணிக்கிறதே நம்மளுக்கு மிகப்பெரிய வரம் அப்படிங்கிறத நான் சொல்றேன். சார், உங்களை பத்தி நான் விட்ட பதிவுகளை நீங்க இன்னும் சொல்லலாம். நமது உரையை தொடங்கலாம். வாழ்த்துக்கள் ஐயா. அனைவருக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ சோ மச் மேடம். ஐம்புல வேடரின் அயந்தனை வளர்ந்து என தம்முதல் குருவுமாய் தவத்தினை உணர்த்துவிட்டு அந்நிய மின்மையின் அரண்களை செல்லுமே என்ற குரு வணக்கத்தை மெய்கண்டர எழுதி குரு வணக்கத்தை என்ற ஆசிரியர் தினத்தில் அத்துணை ஆசிரியர்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். என்று ஆசிரியர் தினம் ஒரு பக்கம், இந்த மிலாடி நபி என்ற ஒரு ஃபங்க்ஷன், அதே போல ஓணம், திருவோணம், பல காரியங்கள் இன்று தினம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதால் வஉசி பிறந்த நாள், சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் பிறந்த நாள், பல அறிஞர்கள் இந்த நாளில் டீச்சர்ஸ் டே உலகம் பூரா இந்தியா பூரா கொண்டாடப்படும் நேரத்தில் இங்கே இருக்கின்ற டீச்சர்ஸ் ஒவ்வொருமே டீச்சர் என்று தான் நினைக்கிறேன். விசேஷமாக வந்திருக்கின்ற ஜோதி மேடம், அதே போல சிவகன் மேடம், அருணகிரி சார், அடியனுடைய துணையர் பூனா, எல்லோருமே வந்து மாரிபுத்தி சார், ஜானகி மேடம், எல்லாருமே ஒவ்வொரு இடத்துல டீச்சர் தான், இல்லை என்று சொல்ல முடியாது. அதாவது வந்து ஒரு சின்ன ஜோ குமாரி சொல்லலாம். அது இவரு ஜோ வந்து ஒரு படத்துல 1000 போயிடுற படத்துல ஒரு சீன் இருக்கும். அதாவது வந்து ஒரு சைக்கிளிஸ்டால அவர் ஏறிடுவாரு. ஏறிட்ட உடனே அவர் வந்து அந்த சைக்கிளிஸ்டாக்காரனை பார்த்து வாத்தியாரே அப்படின்னு சொல்லுவாரு. வாத்தியார் இங்க போங்க அப்படின்னு. எப்படிப்பா நீ தான் கோர்ட் வக்கீலா இருக்கேன், நீ போய் என்ன போய் வாத்தியாரே அப்படின்னு சொல்றீங்க. அதுக்கு அந்த அவர் சொல்லுவாரு, இப்ப எனக்கு சைக்கிளிஸ்டா ஓட்ட தெரியுமா? தெரியாது இல்ல, தெரியாது. நீங்க கத்தர முடியுமா? கத்தர முடியும். ஸோ அது மாதிரி அப்ப நீ வாத்தியார் தானே அப்படின்னு. ஸோ அது மாதிரி எல்லோருக்கும் ஒவ்வொரு விதத்தில் வாத்தியாராக, ஆசிரியராக இருக்கிறோம் என்பதும், ஈவன் சொல்ல போனா குழந்தைகள் கூட நமக்கு ஆசிரியராக இருக்கிறார் என்று கல்வி கிருஷ்ணன் கொடுக்கிறார். ஸோ we have to learn lot of things from children அப்படின்னு சொல்றாரு. இன்று நேரம் இந்த நாள் ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் தான், ரொம்ப முக்கியமான கான்செப்ட். கம்பெனி நிர்வாகி. அதாவது இந்த இடத்துல வந்து நம்ம அறிக்கை சொல்றது போல, நம்ம மகேந்திரன் வரதகுரு சார் சொல்றது போல, எந்த இலக்கியத்தை படிச்சாலும் நம்ம வந்து என்ன செய்யறோம்னா, நம்ம வந்து அந்த அதனுடைய வாழ்வியல் கருத்துக்கள், அதனுடைய நிர்வாகியல் கருத்துக்களை படுத்தி, அதனால நம்ம எந்த இன்றைக்கு ரெலவெண்டா இருக்கிறது அப்படின்றதான். கம்பெனி நிர்வாகி இந்த புத்தகம் வந்து வானொலி பதிக்கம் போட்டிருக்கிறது. பழ பயணியப்பன் இருக்கிறார். இந்த புத்தகத்தை ஏற்கனவே நம்முடைய அரங்கிலே கூட, நம்முடைய ரெட்போர்ட் தளத்தில் கூட நம்ம இவர் போட்டிருக்கிறார். யாருன்னா நம்ம நினைச்சு போட்டிருப்பார். அவர் பேசிய கருத்துக்கள் ஏற்கனவே வந்திருக்கிறது. நாம் வந்து இதே கம்பெனியுடைய கான்செப்டை ஸ்டீவ் ஜாப்ஸ் எப்படி பார்ப்பாரு, பீட்டர் டக்கர் எப்படி பார்ப்பாரு, அந்த அளவுல நம்ம பார்க்கிறோம். அதே நேரத்துல வந்து நமக்கு வந்து எப்பவுமே மேனேஜ்மெண்ட் கான்செப்டா இருந்தாலும் மற்ற இருந்தாலும் சரி, இது 3 விஷயம் அடிப்படையா நான் சொல்றேன். ஒண்ணு வந்து ஊ யூஆ, அப்புறம் வந்து நம்ம ரெண்டாவது வந்து வேர், அதாவது வந்து வித் ஹூம் யூ ஆர் அண்ட் வேர் யூ ஆர். அதாவது நான் யார், அதாவது வந்து எனக்கு என்ன தெரியும், நான் என்னவா இருக்கேன், எப்படி இருக்கணும், இது ஒன்று. ரெண்டாவது வந்து நம்ம வந்து யாரோட இருக்கிறோம் அப்படின்றது. மூணாவது வந்து எப்படி இருக்கும்ன்றது நிலை. ஸோ இது வந்து 3 விஷயங்களும் ரொம்ப முக்கியமான அடிப்படையான விஷயமா நமக்கு தோணுது. கம்பசூத்திரம்ன்றத நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கோம். கம்பசூத்திரம் சொல்லுவாங்க. அதாவது வந்து அவன் யாரா கொஞ்சம் மியூட் பண்ண நினைக்கிறேன். மாரிமுத்து ஐயா, உங்களோட கொஞ்சம் மியூட் பண்ணிக்காத. கொஞ்சம் யாரும் மியூட் பண்ணி கொஞ்சம் மியூட் பண்ணி. சரிங்க சார், நீங்க கண்டினியூ பண்ணுங்க.
அதாவது கம்பசூத்திரம் என்பது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம்னு சொல்லுவாங்க. அதாவது எங்க தந்தை அடிக்கடி சொல்றது கம்பசூத்திரம் எப்படி அப்படின்னு சொல்லுவாரு. இப்போ எதுக்காகன்னா அது வந்து அந்த அளவுக்கு டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி. அவன் வந்து ஒரு கம்பன் வந்து மற்ற கல்வியில் சிறந்தது தமிழ்நாடு, உயர் கம்பன் சிறந்த தமிழ்நாடு பாரதியார் சொல்றார். யாம் இருந்து மொழிகளிலே தமிழ் போல் இல்லை சொல்ற பாரதியார் வந்து அதே மாதிரி சொல்றாரு வந்து வள்ளுவனை போல் இளங்கலை போல் கம்பனை போல் யாரும் புவியில யாரும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஸோ அந்த அளவுக்கு வந்து கம்பரை பத்தி உயர்த்தி சொல்ற நேரத்தில் கண்ணதாசன் கிட்ட வந்து ஒரு வாட்டி சுஜாதா கேட்டிருக்காரு. கே பாலச்சந்தர் படம் அப்போ வந்து பாட்டு எழுதுறதுக்கு எல்லாருமே ட்ரை பண்ணிருக்காங்க. கூட நிறைய சுஜாதாவும் இருக்காரு, மற்றவங்களும் இருக்காங்க. ஒரு சுச்சுவேஷன் சொல்றாரு, சுஜாதா ட்ரை பண்ற ஒன்றும் வரல. அப்புறம் மற்றவங்களும் ட்ரை பண்ணாங்க. கண்ணதாசன் வந்தாரு. வந்து 5வது நிமிஷம் வந்து பாட எழுதி வச்சிட்டாரு. எப்படி என்னால முடியுது உன்னால? அது உங்களால முடியுது அப்படின்னு சொல்லிட்டு சுஜாதா கேட்டிருக்காரு. அதுக்கு ஒரே ஒரு பதில் தான் சொன்னாரு, கம்பெனி படியுங்க, கம்பெனி என்ற கடலில் மூழ்குங்கள், நீங்க வந்து என்னை விட நல்லா உங்களுக்கு கவிதை வரும் அப்படின்னு சொல்லி. ஒரு அந்த கியூரியாசிட்டி அதாவது தான் வந்து டெவலப் பண்ணிக்கணும், தான் வந்து கத்துக்கணும்ன்ற ஒரு ஆர்வம் எப்பவுமே கம்பெனிக்கு இருந்தது. எப்படின்னா எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னாக்கா வந்து ஒரு இடத்துக்கு ஒரு ஒரு தோட்டம் மாதிரி ஒரு இடத்துக்கு போறாரு. அங்க போகும்போது அந்த இடத்துல வந்து பாக்குறாரு ஒரு பெண்கள் வந்து பாடின்னு போறாங்க. அவங்க வேலை செய்யறாங்க. அந்த இடத்துல அந்த காடு மாதிரி இருக்கு, மூங்கில்லாம் இருக்கு அந்த இடத்துல. மூங்கிலே மேலே தூக்கு பனி நீரே அப்படின்னு பாடுறாங்க. சோ இந்த இடத்துல வந்து கவனிக்கிறாரு. அடுத்தது இனி என்ன இருக்கும் சுத்தி இவர் யோசிக்கிறாரு. கம்பன் அவருக்கு வரல, அவருக்கு தோணல அந்த இடத்துல. சரி மறுநாள் போவோம், மறுநாள் அதே இடத்துக்கு போறாரு. மறுநாள் அந்த இடத்துக்கு போயிட்டு கம்பன் வந்து ஒரு காட்டுக்கு மூங்கில் காட்டுக்கு போகும்போது அந்த இருக்கிற அந்த பெண்கள் வந்து பாடியது மூங்கிலே மேலே தூங்கும் பனி நீரே என்று. ஸோ அடுத்த லைன் என்னன்னு சொல்லிட்டு மறுநாள் போய் அவங்க பாட்டை கவனிக்கிறாரு. அப்ப தெரிஞ்சுக்கிறாரு என்னன்னா மூங்கிலே மேலே தூங்கும் பனி முதல்ல சொல்லிட்டாங்களா, அடுத்த லைன் வந்து தூங்கும் பனி நீரை வாங்கும் கதிரவனே சொல்றாரு. ஸோ அடடா இவங்களுக்கு தெரிஞ்சு இவங்களுக்கு சொல்ல முடிஞ்சது நம்ம வந்து சொல்ல முடியலையேன்ற மாதிரி ஒரு எண்ணம்லாம் கம்பெனி இல்ல. வந்து நம்ம பெரிய ஆள் அப்படின்ற ஒண்ணு எண்ணம் எப்பவுமே இல்லை. அது வந்து தான் பெரிய உண்மையிலேயே அவர் ரொம்ப ரொம்ப பெரிய ஆள் தான் இருந்தாலும், அதாவது வந்து பல நூற்றாண்டுகள் கடந்த அவருடைய அந்த புத்தகம் இருந்தாலும் இப்போதும் வந்து மேனேஜ்மெண்ட் கேலி யூனிவர்சிட்டியில இப்ப நான் சொல்ற இந்த புத்தகம் கம்பெனி நிர்வாகம் என்ற புத்தகம் இதே போல ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு தான் வேற சில லிட்ரேச்சர் இருந்து 7 பல்கலைக்கழகத்தில் இது வந்து ஒரு பாடமாக வைக்கப்பட்டிருக்கிறது. மேனேஜ்மெண்ட் லிட்ரேச்சர்ல ஒரு பாடமாக வைக்கிறது. அதுல வந்து நான் சொன்ன இந்த ஸ்டீவ் ஜாப்ஸ், பீட்டர் டக்கர் இவங்கெல்லாம் கூட மேனேஜ்மெண்ட் குருக்கள் அப்படின்னு சொல்றோம். முதல் குருக்கள்ல ஒருத்தர் வந்து யாருன்னாக்கா இவரு நம்ம பீட்டர் டக்கர். அவர் வந்து கண்டுபிடிச்ச என்ன விஷயம்னா மேனேஜ்மெண்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்ட்டு. அந்த அவர் சொல்றாரு பீட்டர் டக்கர், நான் வந்து முதல்ல அதை கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா இந்த எல்லாருக்கும் உலகத்தை சொல்லிட்டேன். ஆனா இதை ஃபாலோ பண்றது யாருன்னா ஜப்பானீஸ் தான் ஃபர்ஸ்ட். வேற யாரும் ஃபாலோ பண்ணல. அப்புறம் ஜப்பானீஸ் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. அமெரிக்கா இந்த பிரச்சனை இருக்குது இல்லையா, அவங்களுக்கு அமெரிக்காவுக்கும் ஜப்பானுக்கும் அந்த அப்ப காலத்துல வந்து இந்த அணுகுண்டு பிரச்சனை இதெல்லாம் ஏற்பட்டு அந்த அணுகுண்டுலாம் போட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அவன் டெவலப் பண்ண சூழ்நிலைக்கு கை கொடுத்தது எதுன்னா இந்த வீடர் இருக்கக்கூடிய தத்துவம். இது உலகத்துல வந்து பல தத்துவங்கள் இருக்கு. இப்போ வந்து ஒரு ஒரு முக்கியமான தத்துவம் எடுத்துக்கோமே. இப்போ வந்து நாளை தினம் வந்து அருணகிரி அந்த உலக அளவுல பேச போறாரு 369. அது ஒரு தத்துவம் தான். ஸோ இது போல பல கம்பன் நிறைய தத்துவங்களையும் கொடுத்திருக்காரு. ஆனா அதே நேரத்துல வந்து அந்த மத்தவங்க அவருடைய ஈகோ ஒர்க் பண்ணா, அதாவது வந்து தான் பெரிய ஆளு யாரோ அது அரசனா இருந்தாலும் அவர் வந்து விடமாட்டார். அதாவது சோழன் குலத்துங்க சோழனோட கம்பர் வந்து ஒரு அவருடைய மாளிகையில மேல வந்து நடந்து 2 பேரும் உலா வந்துட்டு இருக்காங்க, தோட்டத்தில் நடந்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல வந்து சோழன் வந்து ரொம்ப கெத்தா நினைச்சிட்டு தன்னை வந்து மன்னருக்குரிய அந்த இதோட அவர் சொல்றாரு இந்த நாடே எனக்கு அடிமை சொல்லிட்டு பக்கத்துல கம்பன் இருக்காரு. அவரை பார்த்து நீயும் எனக்கு அடிமை அப்படின்றாரு. உடனே கம்பன் சொல்றாரு இந்த நாடு உனக்கு அடிமையா இருக்கலாம், ஆனா நான் உனக்கு அடிமை இல்லை. நான் வந்து என்னுடைய என்ன சொல்றது தமிழுக்கு தான் அடிமை, என்னுடைய அன்புக்கு தான் அடிமை, ஆண்டவருக்கு இறைவனுக்கு தான் அடிமை அப்படின்னு சொல்றாரு. உடனே வந்து இவரு சோழனுக்கு கோவம் வந்துடுது. இவருக்கும் உடனே கோவம் வந்து உடனே வந்து அங்க அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. அவர் நினைச்சிருந்தாருன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கினே இல்ல காம்ப்ரமைஸ் பண்ணிக்கினே அந்த இடத்துல இருக்கலாம். ஆனா அப்படிலாம் அந்த இருக்க விரும்பல. நேரா போறாரு. அவருக்கு வந்து கட்டுரைக்கு சென்றோம்னா சிறப்பு அப்படிதானே. ஸோ அதனால வந்து அவர் வந்து அந்த இடத்த விட்டு போகணுன்ற ஒரு முடிவோட அவர் போறாரு. போயிட்டு அந்த பல இடங்கள் ட்ரை பண்ணாலும் சடையப்பவர்களுடைய ஈடுபடத்துக்கு சென்று அவர் வந்து அங்க எழுத ஆரம்பிக்கிறார். அங்கதான் அரங்கேற்றம் நடக்குது. அப்படிப்பட்ட கம்பன் ராஜாவையே வந்து இந்த அரசையே வந்து எதிர்த்த கம்பன், உனக்கு அடிமையில் என்று சொன்ன கம்பன் வந்து ஒரு ஒரு பெண்ணா ஒரு இவங்களோட தாசியோட பழகிற ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனா அவங்களோட க்ளோஸா இருந்திருக்காரு, இன்டிமேட்டா இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அந்த தாசி வெளியே வரும்போது ஒரு சீட்டை எழுதி கொடுத்திருக்காரு.
அவங்க தாசி வந்து நீயே படிச்சு சொல்லு, என்ன செய்திருக்க எனக்கு புரியல அப்படின்றது. அதுக்கு வந்து அவர் சொல்றாரு, இந்த தாசி பொந்திக்கு இந்த கம்ப நாட்டான அடிமை அப்படின்னு சொல்றாரு. அதாவது அந்த இடத்துல என்ன ப்ரூவ் பண்றதுன்னா, அன்புக்கு தான் அடிமை என்ற ஒரு விஷயம் தான். இந்த அதாவது எல்லாத்தை விட பெரிய விஷயம் எதுன்னா அன்பு தான் அப்படின்னு சொல்ற கம்பர் வந்து எல்லா எல்லா இடங்கள்லயும் அவர் வந்து திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காருன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். So, இந்த மேனேஜ்மெண்ட் கான்செப்டோட நம்ம இந்த பயணி பண்ண புத்தகத்தை எழுதியிருக்காரு மாணவர்கள் சொன்ன. இது வந்து என்ன சொல்றாருன்னா, உலகம் இன்றைய நாட்கள்ல 2 விதமான மக்கள் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஒண்ணு வந்து அறிஞர்கள் சொல்றேன். ஒண்ணு வந்து தோஸ் ஹூ ஆர் சக்சஸ்ஃபுல் அண்ட் நம்பர் 1 வந்து 2 விதமான டைப்ஸ் ஆஃப் பீப்புள். ஒன்று வந்து தோஸ் ஹூ ஆர் சக்சஸ்ஃபுல் வெற்றி பெற்ற மனிதர்கள், வெற்றி பெறுகின்ற மனிதர்கள். இரண்டாவது யாருன்னா தோஸ் ஹூ ஆர் டிஸ்ட்ராக்டட். இந்த டிஸ்ட்ராக்டட்ன்றவங்க வந்து யாருன்னா அந்த ஃபோக்கஸ் இல்லாதவங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ஃபோக்கஸ் இல்லாத சூழ்நிலை இருக்கும்போது அவங்க வந்து ரொம்ப சிரமப்படுவாங்க, வாழ்க்கையில வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க, அந்த நிலைமையில இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து கம்பன் வந்து ராமர் என்ன எப்படி காமிக்கிறதுனா, ஒரு இன்டெகிரிட்டி உள்ள மனிதனா, ஒரு கேரக்டர் உள்ள மனிதனா, அவன் வந்து கரெக்டான ஒரு பர்சனா இருக்கிறதுக்கு ஃபோக்கஸ் எப்பவுமே டிஸ்ட்ராக்ட் ஆகாத ஒரு மனிதனா அவர் காமிக்கிறார். அதே போல எல்லா பாத்திரங்களும் அவர் எழுதுற ஒவ்வொரு பாத்திரத்துக்கும் இந்த கான்செப்ட் எல்லாம் கொண்டு வராரு. அதாவது வந்து திட்டமிடுதல், பிளான். இந்த வடிவேலு படத்தை ஜோக் கூட வரும் இல்லையா, பிளான் பண்ண எல்லாமே பிளான் பண்ணி தான் செய்யணும்ன்ற மாதிரி. அதாவது அஸ்திவாரம் ஸ்ட்ராங்கா இருக்கணும், பில்டிங் ஸ்ட்ராங்கா இருந்தா போறாது, அஸ்திவாரம் ஸ்ட்ராங்கா இருக்கணும் மருத்துவர் இல்லையா, அஸ்திவார வீக்கு, ஃபவுண்டேஷன் வீக்குன்ற மாதிரி. அது மாதிரி இல்லாம திட்டமிடுதல்ன்றது ஒரு ஃபவுண்டேஷனா சொல்றாரு. அதே போல வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா வந்து சந்தைப்படுத்துது. அதாவது மார்க்கெட்டிங் எப்படி பண்ணணும் அப்படின்னு தலைமைத்துவம். இது எல்லாத்தையும் அவருடைய தன்னுடைய இதுல சொல்றாரு. நம்ம இவர் ஸ்டீவ் ஜாப்ஸ் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, 2 விஷயம் தான் மெயினா சொல்லுவாரு. வாட் யூ திங்க் அபவுட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்ல போனா அவர் சொல்றது, ஒண்ணு வந்து மார்க்கெட்டிங் நம்பர் 1, நம்பர் 2 வந்து இனோவேஷன். இது வந்து கிரியேட்டிவிட்டி தான் அடிப்படை. இன்றைய நிர்வாகத்துக்கு மட்டுமல்ல, அன்றைக்கு அவர் எழுதினார் அந்த 10,000 பாடல்கள். இந்த 10,000 பாடல்களுக்கு பின்னால வந்து ஒரு கிரியேட்டிவிட்டிய வந்து தொடர்ந்து பயன்படுத்தினாரு. அப்புறம் பல யுக்திகள் அந்த காலத்துல அதுக்கு முன்னால இருந்த நாட் ஓன்லி தமிழ் மட்டும் இல்ல, சான்ஸ்கிரிட் மற்ற காரியங்கள் எல்லாம் வால்மீகி மட்டும் வியாசம் எல்லாத்தையும் படிச்சுட்டு அந்த அது ரொம்ப ரிச்சா இருந்த காலம் அந்த நேரம். இப்போ எலிசபெத் காலத்துலதான் வந்து ஷேக்ஸ்பியர் வந்து அவருடைய நாடகங்கள்லாம் மலர்ந்ததுன்னு சொல்றாங்க. எப்படின்னா அந்த காலம் வந்து இங்கிலாந்துல வந்து அந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்தினுடைய பொற்காலம் எலிசபெத்தினுடைய ஆட்சி. அப்பதான் ஷேக்ஸ்பியரால் எழுத முடிஞ்சது. அது போல பல நாட் ஓன்லி பல பேர் எழுதினாங்க. அதே போல இந்த சோழ சாம்ராஜ்யத்துல அவங்க வந்து நிர்வாகம் வந்து ரொம்ப சிறப்பா அவங்க பண்ணது ஒன் ஆஃப் தி பெஸ்ட். வேர்ல்டு லெவல்ல வந்து நம்பர் 1 சோழன் சொல்லலாம். ஆனா அதை பத்தி மக்கள் வந்து நிறைய பேருக்கு ரெகனைஸ் பண்ண மாட்டாங்க. ராஜராஜ சோழன் ஆகட்டும், ராஜேந்திர சோழன் அந்த கோயில் ஆகட்டும், அது கங்கை சோழன் ஆகட்டும், அது வந்து நிர்வாகிகளுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக தமிழருடைய நிர்வாகிகளுக்கு அந்த நீர் மேலாண்மை குறிப்பாக வந்து உலகத்துல வேற யாருமே பண்ணல. அதே மாதிரி கப்பல், அந்த நேவல் போர்ஸ் ஆனாப்பட்ட நெப்போலியன் வீரன் அப்படின்னு சொல்றோம். ஆனா அவன் வந்து நெல்சன் கிட்ட கப்பற்படை எகிப்துல வந்து தோத்துட்டாரு. ஆனா ராஜேந்திர சோழன் அந்த காலத்து கட்டத்துல கப்பற்படை ஜெயிச்சு கப்பற்படை வெற்றி பெற்ற அளவு தன்னுடைய நிர்வாகிகளை வந்து ஏற்படுத்திட்டாரு. மிலிட்டரியிலையும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. அதே போல நம்பர் 1 அவங்களுக்கு சொல்லலாம். 2வது வந்து இதே போல அந்த ரோமன் எம்பையர் அவங்க வந்து அந்த கட்டமைப்பு, அவங்க கட்டமைப்பு வந்து ரொம்ப அற்புதம். ஸோ அந்த கட்டமைப்புல வந்து இருந்த ஒரு சூழல்ல நம்ம இந்த கம்பரன் பல இடங்கள்ல வந்து என்னென்ன கட்டமைப்பு இருக்கணும், எப்படி யுத்த காண்டத்துல என்னென்ன அரசர்கள் ஆண்டாங்க, எப்படி அவங்க வந்து ஆர்கனைஸ் பண்ணாங்க ஆர்மிய, அப்படியெல்லாம் சொல்லி யுத்த காண்டத்து மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒவ்வொரு கட்டத்திலையும் வந்து யுத்த காண்டமாகட்டும், அதே போல வந்து நம்ம மற்ற காண்டங்களாகட்டும், நம்ம வந்து அந்த இடத்துலயும் வந்து கம்பன் வந்து தன்னுடைய நிர்வாகிகளை வந்து சிறப்பா சொல்றது முக்கியமான கருதுறோம். இதனுடைய எசன்ஸ் வந்து என்னன்னு சொல்றோம் அப்படின்னா, ராமாயணத்துல இருந்து சுந்தரகாண்டத்துல பொறுத்து வந்து ஒரு சில வரிகள்ல நம்ம வந்து அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து என்ன பாடம் நம்ம கத்துக்கணும் அப்படின்னா, அதாவது கடலிலும் வெல்லும் ஒரு நிலை. அதாவது இந்த காவியம், கடலில் வெல்லும் கலையை கற்பிக்குது இந்த காவியம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது கண்ணதாசனுடைய வரிகள் சொல்லப்போனா, ஆதி மனிதன் கடலை கண்டு பயந்ததும் உண்டு, அடுத்து வந்த மனிதன் கொஞ்சம் துணிந்ததும் உண்டு, பயந்து போன மனிதன் கரையிலே நின்றான், துணிந்து விட்ட மனிதனும் அந்த கடலையும் வென்றான். துணிந்த மனிதன் கடலை வென்றது போல நம்முடைய இன்றைய காலகட்டத்தில் துன்பக் கடலை நாம் ஜெயிக்க முடியும். அதே போல பிறை பெருங்கடலில் இயக்க முடியும் என்று வள்ளுவர் சொல்வது நாம் புரிஞ்சுக்கிறேன்.
நம்முடைய துன்பக்கடை எல்லாருக்கும் இந்த பக்கம் வந்து ஒரு பக்கம் துன்பம் இருக்கலாம், ஒரு பக்கம் வந்து இந்த இது ரெண்டும் கலந்து துன்பத்தில் இருந்தும் இந்துக்கள் துன்பம். 6 மணி நேரம் அந்த பாட்டுல வரும். ஸோ வந்து when you have some happiness, there will be some tragedy, some sadness always. ஸோ இதுக்கு வந்து நம்ம எப்பவுமே ரெடியா இருக்கணும். ஸோ இனிமீடியட்ல இது இட் மே ஹேப்பன், ஆறு இல்லைன்னா கொஞ்ச நாள் கழிச்சு நடக்கும். ஸோ இதை வந்து கம்பன் வந்து பல இடங்கள்லயும் வந்து எடுத்து காட்டுறத நம்ம பாக்குறோம். இப்போ ரொம்ப இதுவும் சொல்ல போனா அவர் வந்து கம்பன் வந்து ரொம்ப ஒரு பிரம்மாண்டமான ஒரு காவியத்தை எழுதும்போதும் நம்ம வந்து நமக்கு இன்றைய வாழ்வியலுக்கு ஏற்ற போல வந்து ஊ யூஆர் நம்ம சொன்னோம். அப்புறம் வந்து வீட்டு ஊம் யூஆர் என்ற கான்செப்ட். இது வந்து எப்படின்னா அந்த இது வந்து அவர் சொல்றாரு கம்பன் லெசர் நோன் கேரக்டர்ஸ் சொல்லலாம். மிகப்பெரிய கேரக்டர்ஸ் இல்லாமல் அனைவரும் அதிகமாக சொல்லப்படாத கேரக்டர்ஸ் சிலதெல்லாம் குணாசியங்கள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஜாம்பவான். ஜாம்பவானை பத்தி சொல்லும் போது நம்ம இன்றைய காலகட்டத்தில் சொல்லும் போது மென்டர்ஷிப் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அனுமான் வந்து தயங்கி இருக்கும் போது அனுமான் மட்டும் இல்லை, இந்த குரங்கு படைகள் மற்றவங்க வந்து எப்படிதான் இந்த கடலை தாண்டது, எப்படிதான் இந்த பிரச்சனையை டீல் பண்றது அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அவர் வந்து ஜாம்பவான் வந்து வழிகாட்டுறாரு. நீ வந்து காற்றினுடைய வாயுனுடைய மைந்தன், நீ வந்து உனக்கு வந்து அந்த காலத்துல அப்படி செய்வீங்க, உங்க அப்பா இப்படி இருக்காரு, அதெல்லாம் அவருடைய பாரம்பரியம் அவருடைய சொல்லி ஊக்கப்படுத்துறாரு. அதாவது இந்த பகவத்கீதை பத்தி சாராம்சம் தமிழ்வாணன் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, ஒரே ஒரு வாரத்துல சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்வாணன் கிட்ட கேட்கும்போது அவர் சொல்றாரு ஊக்கப்படுத்துவீங்கிறார். அர்ஜுனனுக்கு கண்ணன் செய்த காரியம் என்னன்னா, அந்த போர்க்களத்துல குருசேத்திர போர்க்களத்துல அவனை ஊக்கப்படுத்தணும். அவன் வந்து சோர்வடையும் போது எனக்கு எதுக்குப்பா இந்த சண்டை, எனக்கு எதுக்குப்பா இவங்களெல்லாம் கொலை பண்ணணும், அப்படி ரிலேஷன்ஸ் எல்லாமே உறவினர்கள் தெரிஞ்சவங்க குருக்கள் இவங்களெல்லாம் போய் அதெல்லாம் இல்ல. இப்ப வந்து நீ என்ன செய்யணுமோ அதை செய்யணும். இந்த நேரத்தில் உன்னுடைய கடமை என்ன என்று தெரிந்து கொள். அந்த கடமையை மட்டும் நீ செஞ்சா போதும். அந்த கடமையை தீரனாகதான் அப்போ வந்து ராமரை வந்து தொடர்ந்து காண்கிறார். பல இடங்கள்லயும் வந்து அவருடைய கேள்விகள் இன்றைக்கும் பல கேள்விகள் ஏற்படும். வாலி இப்ப வைரமுத்து கூட சமீபத்துல இந்த கான்ட்ரவர்சி தான் வந்து வாலி எப்படி ஏன் கொலை பண்ணாங்க அப்படின்ற மாதிரி, அப்புறம் வந்து சீதை வந்து ஏன் வந்து அக்னியில இது பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சில கேள்விகள் எல்லாம் வரும். ஸோ இதெல்லாம் இது மாதிரி பல கேள்விகள் இருந்தாலும் இதுக்கெல்லாம் வந்து பதில் வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம், நம்ம சாதாரணமான நிலையிலிருந்து நம்ம புரிந்து கொள்ள முடியாது என்றதுதான். இது வந்து எப்படின்னாக்கா நம்ம இது வந்து சுஜாதா ஒரு இடத்துல எழுதும்போது சொல்றாரு, there are so many things which we may not understand. நமக்கு புரிஞ்சது கொஞ்சம். அதாவது ரஜினி கூட ஒரு இடத்துல வசனம் சொல்றாரு இல்லையா, what we know is only 1%, what we don't know is 99%. ஸோ இது மாதிரி பல கேள்விகள் இருக்கும்போது நம்ம வந்து எப்படி நம்ம பதில் சொல்றது, நம்ம எப்படி நம்ம கேள்வி கேட்கறது அப்படின்றது தெரியாமல் நம்ம வந்து பல சமயங்கள் இதுக்கெல்லாம் பின்னால நிறைய சீக்ரெட் இருக்கும். இது இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ ஆசாயம் போன்றவர்கள், அப்ப இது போல சுதி சிவம் போன்றவங்க கூட இதுக்கெல்லாம் பதில் காண முற்பட்டிருக்காங்க. ரசிக்கமணி டிகேசி இவங்கெல்லாம் பதில் முற்பட்டிருக்காங்க. இருந்தாலும் நம்ம வந்து புரிஞ்சக்கூடியது ஓரளவு தான் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த ஜாம்பவான் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு மென்டருக்கு ஒரு உதாரணமாக, ஒரு கோச், லைஃப் கோச் சொல்றவங்க அது மாதிரி உதாரணமாக அவர் திகழ்ந்திருக்கிறார் அந்த காலகட்டத்தில். அதே போல சபரி அவங்க வந்து ரொம்ப நாளா வந்து இவங்களுக்காக வெயிட் பண்றாங்க. அதே மாதிரி ஜடாயுவும் வந்து தன்னுடைய உயிரையே கொடுத்து சீதையை காக்கிறதுக்காக அவங்க ராவனோட ஃபைட் பண்ணி தன்னுடைய உயிரை இழக்கிற நிலை ஏற்படும் போது அவர்கள் வந்து மிகவும் சிரமமான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அவங்க வந்து அவங்க வந்து அவருக்கு தன்னை உயிர் போகுதுன்னு தெரியும், ராவனோட ஜெயிக்க முடியாது தெரியும். இருந்தாலும் அவங்க ஜெயிச்சாங்க. எப்படின்னா அந்த சூழல்லையும் வந்து அவரை ஜடாயு வந்து கடைசி வரைக்கும் ஃபைட் பண்ணாரு. அதுக்கப்புறம் அந்த ராமர் வந்து அந்த ஜடாயு வந்து அடக்கம் பண்ணார். அந்த ஒரு பறவை அடக்கம் பண்ண ஒரு காரியத்தை வந்து ஜடாயு செஞ்சாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாசிக்கிறோம். அதே மாதிரி சபரி வந்து டிவோஷன், அவங்க வந்து ஒரு பக்தி, எதுவும் எதிர்பாராத அளவுக்கு பக்தி, பழங்களை பூக்களை எல்லாம் சேர்த்து வச்சாங்க. ராமர் வந்து கூட அவங்க கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாசிக்கிறோம். திரிசடையை பத்தி சொல்லும் போது சொல்றாங்க, திரிசடை வந்து ரொம்ப சிறப்பான ஒரு நபர். எப்படின்னா அந்த சுந்தரகாண்டத்துல வர ஒரு கேரக்டர். அவங்க வந்து எப்படின்னா வந்து அரக்கிகளுடைய தலைவி மாதிரி அவங்கள ராமனுடைய ரிலேஷன், அவங்களுடைய சிஸ்டர்ன்ற மாதிரி இருக்காங்க. அவங்க வந்து சொல்றாங்க சீதைக்கு வந்து சப்போர்ட் இருக்காங்க. அந்த நேரத்துல அவங்களுக்கு காவலா இருக்கணும். ஆக்சுவலா அந்த இடத்துல வந்து அசோகவனத்துல காவல் வந்து திருச்சடை. அவங்க என்ன செய்யறாங்கன்னா ரொம்ப சிரமப்பட்டு சீதை வந்து கண்ணீரும் அப்புறம் வந்து வருத்தமா இருக்கிற நேரத்துல, தைரியம் குறைவான நேரத்துல அவங்க வந்து என்கரேஜிங், எந்த அளவுக்கு என்கரேஜ் பண்றாங்கன்னா அவங்க சொல்றாங்க, எனக்கு வந்து ஒரு ட்ரீம் இருக்கு. மார்ட்டின் லூதர் சொன்னார் இல்லையா,
எனக்கு வந்து நான் ஒரு கனவு இருந்துன்ற மாதிரி ஒரு கனவோட அவங்க இருக்கேன் அப்படின்றாங்க. என்ன கனவுன்னு கேட்டா ராமர் உன்னை வருவாரை காப்பாத்துவார்ன்ற கனவு தான். அது வந்து நிச்சயமா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திருச்சடை சொல்றாங்க. ஸோ இது சுந்தரகாண்டத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நம்ம வந்து இந்த பீட்டர் ரெக்கர் சொல்ற போல இந்த மேனேஜ்மெண்ட் குருவான பீட்டர் ரெக்கர் சொல்ற போல வேல்யூ குட், அதாவது வேல்யூ பேஸ்ட் ரிலேஷன்ஷிப் இருக்கணும். Yes, அது என்ன சொல்றாரு அவரு பீட்டர் ரெக்கர் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ட்ரஸ்ட், நம்ம ஒருத்தர் நம்பிக்கை, பரஸ்பர நம்பிக்கை இருக்கணும். அப்புறம் வந்து டெலிகேஷன், டீசென்ட்ரலைசேஷன், அப்புறம் வந்து ஃபோக்கஸ் ஆன் வாட் யூ ஆர் டூயிங். இந்த காரியங்கள் இருக்கணும் அப்படின்ட்டு சொல்றாரு. சீரை வந்து சில இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவங்களையும் இது வரைக்கும் நான் படிக்காத விஷயங்களையும் இதுல வந்து படிக்கிற வாய்ப்பு இருக்கு. அதுல வந்து ஒண்ணு சீரை வந்து ஒரு கிளி வளர்த்திருக்காங்க. அந்த கிளி வந்து என்ன பேர் வைக்கலாம்னு கேட்டிருக்காங்க ராமர்கிட்ட. அதுக்கு அவர் சொல்றாரு ராமர் கைகையின் பேர் வைக்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ அது மாதிரி சில வித்தியாசமான நிகழ்ச்சிகளும் இதுல பார்க்கலாம். நெகோசியேஷன் ஒரு கான்செப்ட் இருக்கு மேனேஜ்மெண்ட்ல. அது வந்து சுக்ரீவனும் நம்ம இவரு சுக்ரீவன் வந்து அனுமான் கிட்ட சொல்றது ராமரை வந்து ராமர் அவங்க அந்த அசோக அந்த வனத்துக்கு வந்துட்டார், சுக்ரீவன் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டாரு. அந்த இடத்துல வந்து வாலியால பிரச்சனை ஏற்பட்டுக்கிற நேரம் அவர் சுக்ரீவனுக்கு. வாலி சுக்ரீவனுடைய மனைவியை அவங்க கூட்டின்னு போயிட்டு வந்து இப்ப சுக்ரீவனை பல பிரச்சனைகள்ல கொடுத்து சுக்ரீவனை அடிச்சு கொண்டிருந்த நேரம். அந்த நேரத்துல வந்து எப்படியாவது வந்து நம்ம காப்பாற்றணும். வந்து யார அனுமானுடைய சுக்ரீவனுடைய மினிஸ்டர் மந்திரி வந்து யாருன்னா நம்மளுடைய அனுமான். அவரு தன்னுடைய பாஸ் வந்து சுக்ரீவனை காப்பாற்றணுன்றதுக்காக சொல்றாரு நான் போய் பேசுறேன் அப்படின்றாரு. இங்கேயும் ராமன் வந்துட்டாருன்னு சொல்லிட்டு பயப்படுறாரு. இந்த நேரத்துல வாலி வந்துட்டாரோன்னு நினைச்சாரு. வாலி அவருடைய சகோதரர் வந்து இங்கே தன்னை வந்து அடிக்க வந்திருக்காரோ அப்படின்னு நினைச்ச ஒரு சூழ்நிலை. அப்போ வந்து அனுமான் தைரியப்படுத்துறாரு, நீ வந்து பயப்படாத, வந்து வாலி இந்த வளர்ச்சியே வரமாட்டான் சபதம் பண்ணியிருக்காரு, நீ தைரியம் வந்திருக்கிறவங்க வந்து யாருன்னு நம்ம பார்த்துட்டு வரேன் அப்படின்னு. பார்த்துட்டு வர்றது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல வந்து ஒரு பப்ளிக் ரிலேஷன் ஒர்க்கை வந்து அவர் பண்றாரு. யாரே அனுமான் சொல்றாரு, நான் எங்க போயிட்டு என்னை பத்தி ஒரு நல்லதா ஒரு 4 வார்த்தை சொல்லிட்டு வா, அப்புறம் வந்திருக்கவங்க யாரு என்னன்னு கேட்டு வா, அப்புறம் வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குதான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். இந்த நேரத்துல வந்து அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி நீ பேசிட்டு வர்றது, அது சொன்ன அனைத்தையும் அவர் செய்யறாரு. அந்த நேரத்துல செஞ்சு அவர் வந்து மிகப்பெரிய ஒரு அந்த நேரத்துல இது வந்து உருவத்துல பார்த்தா அலையன்ஸ் நெகோசியேஷன் சொல்லலாம். இந்த நேரத்துல இந்த இன்றைக்கு தேர்தல்லாம் சந்திக்கிறவங்க கூட்டணி சொல்றாங்க, அது போல ஒரு கூட்டணி சொல்லலாம். அது சொல்லலாம். சுக்கிரனை சந்திக்க ராமர் வராரு. ராமர் வந்த உடனே சுக்கிரனின் நிலை தன்னை போல இருக்கிறது அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிறார். அவரும் வந்து மனைவியை வந்து ராவணன் அசுரன் இருக்கும் போற நேரத்துல இதே நேரத்துல வந்து சுக்கிரனுடைய மனைவியும் வாலி இது கொண்டிருக்காங்க அப்படின்றது கேள்விப்பட்டு நீயும் அப்படிதான் இருக்கியான்னு கேட்டு 2 பேரும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து நம்ம உதவி செய்து கொள்வோம். இனிமேல் வந்து என்னுடைய பிரச்சனை எனக்கு, என்னுடைய பிரச்சனை உனக்குன்னு சொல்லிட்டு இந்த ஒரு நண்பர்களாக 2 பேரும் ஒரு நடுவில் ஒரு நட்பு ஏற்படுகிறது, ஃபெலோஷிப்னு சொல்லலாம். அந்த ஃபெலோஷிப் ஏற்பட்டு அவங்க வந்து ஒரு சிறப்பான ஒரு அன்போடு அவர்கள் வந்து காரியத்தை அவங்க அடுத்து என்ன செய்யணும் பிளான் பண்ணி அப்பதான் வந்து அந்த நம்ம ஏற்கனவே சொன்ன போல கடலை கடக்கின்ற அந்த நிகழ்ச்சிக்கு அது ஒரு அச்சாரமாக அவங்களுக்குள்ள ஒரு சிறப்பான ஒரு இது நடந்தது. இந்த நேரத்தில் அப்போ நம்ம இவரு சொல்றாரு, அதாவது வந்து என்னன்னா ஃபாலோ ஒரு இன்ட்யூஷன். யார் சொல்றதுன்னா நம்ம சிவஜாப் சொல்றாரு. மேனேஜ்மெண்ட் தத்துவத்தை பற்றி சொல்லும்போது நம்ம வந்து பர்சூட் ஆஃப் எக்ஸலன்ஸ். அப்புறம் வந்து நம்ம என்ன சொல்றாங்கன்னா அந்த அதாவது வந்து அவங்க அதாவது ஸ்ட்ரென்த் எதோ ஸ்ட்ரென்த் இருக்கோ அந்த ஸ்ட்ரென்த்தை பேஸ் பண்ணி நம்ம வந்து லைஃப்பை லீட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்ம உள்ளுணர்வு எப்போதுமே நம்ம வந்து நம்ம கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டீவ் சொல்றாரு. ஐபோனை கண்டுபிடிச்சவர், ஐபோனோட உலகத்துக்கு கொடுத்தவர். அவர் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா வந்து நீ இன்ட்யூஷன், உனக்குன்னு ஒரு இன்ட்யூஷன் இருக்கும், மற்றவங்களுக்கு உனக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. அந்த டிஃபரன்ஸை நீ புரிஞ்சுக்கினே நீ வந்து செயல்படணும். செயல்பட்டாதான் நம்ம வந்து வாழ்க்கையில வந்து முன்னுக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. உலகம் யாவையும் தாம்பூல வாக்களும் நிலைப்பெருத்திலும் நீக்கலும் நீங்களாம் அழகிலா விளையாட்டுடையான் தலைவர் இருக்கே சரணங்களே. இந்த வரிகளோட தான் கம்பராமாயணம் ஆரம்பிக்கிறது. அவர் பார்க்கடலை வந்து கடக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கம்பர் சொல்றார். அதாவது தான் எடுத்துக்கொண்ட காரியம் பார்க்கடலை போல இருக்கிற ஒரு நிலை இருக்கிறது என்று. அதாவது வந்து ஒரு அடக்கமாக பார்க்கடலை கடக்க ஒரு பூனையால் முடியுமா? பார்க்கலை குடிக்க முடியுமா? முடியாது. ஆனா அப்படிப்பட்ட ஒரு பூனை போல் நான் இருக்கிறேன் என்று சொல்லி தன்னை வந்து வர்ணிச்சுக்கிறாரு. அவரு தன்னுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் தான் என்ன செய்ய வேண்டும், எப்படி எழுத வேண்டும் அப்படின்றத வந்து ரொம்ப அவரு ரொம்ப இறைவனுடைய அருளோட அவர் வந்து செயல்பட்டு இருக்காரு.
அதோடைய நடை உலகத்திலேயே வந்து மிகச்சிறந்த கவிதைகள்ல மிகச்சிறந்த கவிஞர்களாக இருக்கக்கூடிய எத்திக்ஸ் சொல்ற மில்டன், அதாவது அந்த காலகட்டத்தில் இருந்த மில்டன், அதே போல மற்ற கவிஞர்கள் பாரடைஸ் லாஸ்ட் என்ற இது கவிதை அவர் எழுதினாரு. மற்ற கவிஞர்களும் சேர்த்து அவர் வந்து மிக சிறப்பான ஒரு இது படைச்சதுக்கு காரணம் என்னன்னா அவருடைய தன்மைதான். ஒரு கவிதை, பல கவிதைகள் இருந்தாலும் ஒரு கவிதை மட்டும் சொல்றேன். அதாவது இரண்டிய விதத்துல வந்து யுத்த காண்டத்துல வருது. என்ன சொல்றது, தன்னுள்ளே உலகங்கள் எல்லாம் எவையும் எவையும் தந்து அவை தன்னுள்ளே நின்று தான் அவற்றை தாங்குவான். பின்னிலன் முன்னிலன் ஒருவன் தேர்கிலன் தொன்னிலை ஒருவரால் துணியப்படுவதோ என்று சொல்றாரு. இதுல என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுன்னா பழனியப்பன் எழுதுறாரு. என்னுள்ளே, அதாவது தன்னுள்ளே உலகங்களை எல்லா எவையும் தருகிறான், அவை தன்னுள்ளே நிற்கிறான், தான் அவற்றையே தாங்குகிறான் என்று இறைவனுடைய தன்மைகளை பற்றி சொல்றாரு. 8 குணம் இருக்குன்ற வள்ளுவர் சொல்றாரு. அதே போல நம்முடைய பதிப்பெட்டு பாகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து என்ன சொல்றாருன்னா 3 காரியங்களை சொல்றாரு. தன்னுள்ளே உலகங்களை தாங்குகிறவன் இறை சக்தி, அதாவது இறைவன் சொல்றாரு. ராமர் இடத்தை சொல்லலாம். அவை தன்னுள்ளே நிற்கிறான், அவர் தான் அவற்றை தாங்குகிறான். தாங்குகின்ற தன்மை, அதாவது திருநாகர் சொன்னது போல நம்ம வந்து என் கடன் பணி செய்திக்கு போய் நின் கடன் தாங்குவது என்று சொல்றாரு இல்லையா, அந்த தாங்குகின்ற தன்மை இறைவனுக்கே உரியது என்ற ஒரு அர்த்தத்தில் அவர் கூறுகிறார். நம்ம திரும்ப திரும்ப வந்து நம்ம கம்பராமாயணத்தை படிக்கும் போது ஒரு வரி வந்து விண்ணேற்றி துணையா இன்னைக்கு கூட சொன்னாரு. அதாவது ஒரு வேறுள்ள குழுவை எல்லாம் மானுடம் வென்றதம்மா அப்படின்னு சொல்றாரு. அது என்னவென்றால் வேறுட குழுவெல்லாம் என்ன மானுடம் வென்றதுன்னா, அப்போ வந்து அசுர குலத்தை வென்றதா, விலங்குகள் குலத்தை வென்றதா, அப்புறம் வந்து வேற எந்த குலத்தை அது ஜெயிச்சது, தேவருடைய குலத்தை வென்றதா அப்படின்னு. அதாவது மானுடம் வென்றதும், அதாவது கம்பன் இந்த இடத்துல வந்து ஒரு ஒரு மத்தவங்கள மாதிரி இல்லாமல் ராமர் மானுடனாக பிறந்தான், தேவரை, அதாவது இந்த இடத்த ஒரு நீ கேள்வி கேட்டாரு. அதுக்கப்புறம் நான் இப்ப ரெஃபர் பண்ணி பார்த்துட்டு தான் நான் வந்து பார்த்துதான் எனக்கு அந்த ஆன்சர் தெரியுது. அதாவது இது யார் வந்து யார்கிட்ட சொன்னாரு, எந்த இடத்துல வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்த இடம் வேறுள்ள குழுவில மானுடம் என்றதமா இந்த காரியம் வந்து வந்தது கிஷ்கிந்தா காண்டம். கிஷ்கிந்தா காண்டத்துல வந்து சுக்ரீவன், அதாவது இந்த பல பிரச்சனைகள் எல்லாம் வந்து அவன் சந்தித்த சூழ்நிலையில், வாலி முரும சூழ்நிலையில், அதுல வந்து அவர் ராமரை பார்த்தவங்க ஏற்பட்ட ஒரு அதிசயம், அவரை வந்து ஏற்பட்ட ஒரு நம்பிக்கை, அப்போ வந்து ஏற்பட்ட ஒரு இது. அதாவது நம்ம வந்து அவங்க வந்து சுக்ரீவன் வந்து குரங்கு குலமா இருந்தாலும், அதாவது இந்த வானர குலமா இருந்தாலும், அவங்க வந்து எப்படி ஒரு ராமரை பார்க்கும்போது அவங்களுக்கு ஏற்பட்ட ஒரு அதிசயம், அந்த மானுடன் என்ற ஒரு முறையில், அதாவது வந்து ஒரு கடவுளுக்குரிய அந்தஸ்து இருக்கக்கூடிய, தேவருக்குரிய அந்தஸ்து இருக்கக்கூடிய ராமன் மனிதனாக வந்திருக்கிறார். மனிதனாக வந்த தொட்டு அவர் வந்து மானுடம், அவர் மூலமாக மானுடம் வெல்ல வேண்டும் என்று ஒரு கருத்து அவருக்கு சுக்ரீவன் ஏற்பது. அதைத்தான் வந்து அவரை அனுமன் கிட்ட சொல்றதா இந்த புத்தகத்துல குறிப்பிட்டிருக்காங்க. இந்த மானுடம்ன்ற வந்து இதை பத்தி வந்து பெரிய ரிசர்ச் நிறைய இந்த ஒரு வரியை வச்சு பண்ணியிருக்காங்க. பிரபஞ்சனவும் ஒரு புக்கு எழுதியிருக்காரு. பிரபஞ்ச ராமாயணத்தை பத்தி ஒரு அற்புதமான புக் எழுதியிருக்காரு. மகாபாரத்தை பத்தி புக் எழுதியிருக்காரு. ஸோ இது பத்தி வந்து ஒரு சிறப்பா இந்த டைட்டிலே ஒரு புக் எழுதியிருக்காரு. அதாவது இன்றைய காலகட்டத்திலும் ரஷ்யா, இந்த யுக்ரைன் போர் ஆகட்டும், அதே போல பாலஸ்தீன் போராகட்டும், இஸ்ரேல் பாலஸ்தீன் போராகட்டும், எல்லா இடங்களிலும் வந்து பல இடங்களையும் நம்ம வெளியே பார்க்கறது வந்து மானுடம் வந்து தோற்கின்ற ஒரு நிலையில் இருக்கிறோமோ அப்படின்ற ஒரு நிலை தான் இருக்கு. தர்மம் வெல்லணும், கம்பூருடைய ஒரே ஒரு கான்செப்ட் வந்து தர்மம் வெல்லணும், அறம் வெல்லணும். அது வந்து எப்படி எந்த ரைட் ரிலேஷன்ஷிப் அண்ட் ஆல்சோ ரைட்டியஸ் ரிலேஷன்ஷிப், இது ரெண்டும் இருக்கு. அப்புறம் ரைட் திங்ஸ் டு டூ, மேனேஜ்மெண்ட் இஸ் வந்து டூயிங் ரைட் திங்ஸ் இன் த ரைட் வே அப்படின்றது தான். எஃபிஷியன்சி, எஃபெக்டிவ்னஸ் மூன்றும் இருக்க வேண்டும் என்றுதான் சொல்றாரு. ஸோ இந்த மானுடம் வெல்லக்கூடியதா அப்படின்னா என்ன, ஏற்கனவே நம்ம சொன்னதுதான். ஒன்று முதல்ல ஆரம்பிக்கும் போது சொன்னது, அதாவது வந்து there are 2 types of people. One those who are successful, another is those who are destructive. இந்த நிலையில் ஒரு பாரதி அடிக்கடி சொல்வது போல மனதின் உறுதி வந்து வாக்கிலே ஒளி வேண்டும். அந்த அந்த உறுதி இருந்தால்தான் நம்ம வந்து வெற்றி பெற முடியும். திரும்ப திரும்ப நம்முடைய இந்த கம்பராமாயணம், இந்த நிர்வாகம், இந்த புத்தகம் வலியுறுத்துகிறது. இந்த இதுல ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் வந்து கடைசியிலையும் விபீஷ்ணருடைய ரிலேஷன்ஷிப், விபீஷ்ணர் வந்து ராமனோட போராடுகின்ற சூழ்நிலை இருக்கு. கும்பகர்ணன் இந்த காரியங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த கடைசியில கட்டத்திலையும் வந்து அவரை விபீஷ்ணர்
அக்செப்ட் பண்ணது ஒன்று வந்து ராஜஸ்தான் அது மாதிரி செஞ்சிருந்தாலும் அவன் வந்து தன்னுடைய தர்மத்தின் அடிப்படையில், அதாவது இந்த ராவணன் அண்ணன் ராவணன் பிரச்சனை இருக்குன்னாலும் தர்மத்தை வெல்லணுன்றதுக்காக விபீஷணன் வந்ததாக கம்பர் எழுதுறாரு. ஸோ அல்டிமேட்டா அந்த தர்மம் வெல்லணும். அப்படி அதாவது வந்து இதுதான் எத்திக்ஸ் சொல்லலாம். மேனேஜ்மெண்ட் எத்திக்ஸ் ஒரு கான்செப்ட். அதுவும் ஸ்டீவ் ஜாப்ஸும் அப்புறம் வந்து பீட்டர் ட்ரக்கரும் திரும்பி வழி, அதாவது அதுல ஒரு எல்லாத்துலயுமே ஒரு தெளிவு இருக்கணும். அதே நேரத்துல வந்து மக்களுக்கு பயன்படக்கூடிய, மக்களுக்காக அந்த மேனேஜ்மெண்ட் நிர்வாகிகள் இருக்கணும்ன்றதுதான். அதாவது சோசியலிசம் பத்தி எல்லாம் பேசும்போது சொல்றாங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, அதை வந்து எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும் அந்த கான்செப்டும் வந்து வள்ளுவரை போல கம்பனும் வலியுறுத்துறாரு. எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும், எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும் சொல்லிட்டு கடதாசன் கருப்பு பணம் படத்துல பாட்டு வரும். அது சமத்துவம். அந்த சமத்துவத்தை நம்ம வந்து பிரெஞ்சு ரெவல்யூஷன் நம்ம ஸ்லோகன் மாதிரி கேட்கிறோம் இல்லையா, லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி, அது மூன்றையும் வந்து சகோதரத்துவத்தை ராமனுடைய சகோதரர்களை வைத்து சொல்றார். அப்புறம் வந்து சுதந்திரம்ன்றது வந்து அந்த நேரத்துல அசோகத்துல சிறை பெற்றிருந்த சுதந்திரத்தை அடைந்த ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அவங்க பெறாங்க. ஸோ லிபர்ட்டி இருக்கு, அப்புறம் வந்து ஈக்குவாலிட்டி, எல்லோரும் ஈக்குவல் சொல்லிட்டு அவர் வானர குலைத்தையும் தன்னோடு இணைத்துக் கொண்டு எல்லோருக்கும் ஈக்குவல் சொல்லிட்டு நீ வந்து என்னுடைய சகோதரன் மாதிரி, என்னுடைய நண்பன் மாதிரி சொல்லிட்டு கடைசி அவங்களுக்கு வந்து ஒரு மரியாதை கொடுக்கறத பாக்குறோம். ஸோ இந்த நாட் ஓன்லி மேனேஜ்மெண்ட் கான்செப்ட் பட் ஆல்சோ பிரின்சிபல் கான்செப்டையும் இந்த ராமாயணத்தை இந்த புத்தகத்துல நம்ம புரிஞ்சுக்கிறோம். இந்த நேரத்துல வந்து இந்த வந்து கேட்டிருந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி கூறி, இந்த காரியங்கள் நம்ம இன்னும் வந்து நம்ம கம்பெனின்ற மாபெரும் கடல்ல நம்ம தெரிஞ்சது புரிஞ்சுக்கிறது வந்து ஒரு சிறிதுதான். ஒரு அவர் அந்த பார்க்கடல்ல நானும் வந்து கம்பர் மாதிரி தான் சொல்றேன் அந்த இடத்துல. அதாவது பார்க்கடல்ல வந்து இப்போ ஒரு பூனை எப்படி பிடிக்க முடியாதோ, குடிக்கிற ஒரு சூழ்நிலை இருக்க முடியாதோ, அந்த நேரத்துல வந்து நம்ம ஆசைப்படுறோம், இதை புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். பட் ஆனா என்ன சொல்றாங்கன்னா, பர்வீன்ஸ் கானா பேசும்போது ஒரு வாட்டி சொன்னாங்க, இந்த கம்பர் கிட்ட நம்ம நெருங்கும் போதே அவருடைய அந்த பிரசன்னம், அதாவது கம்பருடைய அந்த அந்த காலத்தில் இருந்து நமக்கு பெறக்கூடிய அந்த ஒளி, அவருடைய எத்தனையோ நூற்றாண்டுக்கு முன்னாடி எழுதிய அந்த புத்தகத்தின் ஒளி இன்றும் நமக்கு தொடர்கிறது. அதை வந்து ராமர் அப்படின்றதோ கிருஷ்ணன்றதோ எல்லாமே வந்து இயேசு எல்லாமே வந்து ஒரு குறியீடுகள். அதாவது அது மூலமா ஒரு சிம்பல், அது மூலமா நம்ம ஒரு மெட்டஃபர், அது மூலமா பல காரியங்களை சொல்றாங்க. இப்ப கடலை கடந்தது, உதவி சேது பாலம் கட்டியது, எல்லாமே வந்து எல்லாமே குறியீடுகள். அது வந்து நம்முடைய வாழ்க்கை கடல், நம்முடைய துன்ப கடலை கடக்கிறதுக்காக உதவக்கூடிய காரியங்களா இருக்கணும் அப்படின்னு அவங்க என்ன முயற்சி எடுத்தாங்க, என்ன ஒரு ஃபெலோஷிப், அவங்களுக்குள்ள பல பிரச்சனைகள் இருந்திருக்கும். ஜாம்பவான் வந்து இந்த சபையெல்லாம், ஆலோசனை சபையெல்லாம் அந்த காலத்துல இப்ப நடக்கிற மாதிரி வார் ரூம் சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த அரசியல் கட்சிகளோ மற்றவங்களை பேசும்போது ஆலோசனை கூட்டங்கள் அடிக்கடி நடக்கும், அந்த மினிஸ்டர்ஸ் நடக்கும். அதே மாதிரி அவங்க ஜாம்பவான் நடத்திருக்காரு. அப்போ வந்து பல பிரச்சனைகள் எழுதியிருக்காங்க. அந்த கம்பர் எல்லாத்தையும் சொல்றாரு. அப்போ வந்து பல கருத்துக்கள் இருந்தோ அதெல்லாத்தையும் எல்லாரையும் அரவணைத்துக் கொண்டு, நீங்க வந்து நம்ம மொத்தம் போக்கஸ் சுத்தி ஆனவர் வெற்றி, நம்ம எந்த செய்யணும், பகைவரை ஜெயிக்கணும், அந்த ஒரு போக்க, அதாவது நம்ம தினமும் பகை என்றால் சேக்கிராசன் போல 3 விதமான பகை இருக்கிறது. ஒன்று வந்து செல்ஃப், நம்மளே எடுத்துக்கொள்கிறோம், நம்மளே நம்ம வந்து இந்த ஒரு படத்துல வர மாதிரி நம்மளே நம்ம துணி வச்சுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை நம்ம இருக்கோம். அது வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு எதிரி நம்ம தான்ன்ற, அதாவது இது ஒன்று பிறகு வரா அப்படின்னு ஒன்று. ரெண்டாவது வந்து நம்ம குடும்பம் சூழ்நிலைகள், நம்ம பக்கத்துல நம்ம நண்பர்கள், இவங்களும் பல சமயங்கள வந்து ஒரு எதிரின்ற ஒரு நிலையில ஏற்படுறாங்க. ஏதோ ஒரு காரணத்தால வந்து அவங்க வந்து நமக்கு வந்து பிரச்சனை ஏற்படுத்தக்கூடும். அது எப்படி வந்தாலும் வரலாம். 2. மூணாவது வந்து சூழல். ஒரு மனநிலை, ஒரு மேடை. இந்த நேரத்தில் நான் வந்து இலக்கியங்கள் செய்கின்ற ஒரே ஒரு காரியம், ராமாயணம் ஆகட்டும், மற்ற காரியம், ஹோம்ஒர்க் போன்ற எத்திக்ஸ் ஆகட்டும், செய்ய என்ன காரியங்கள் அப்படின்னா, அது வந்து நமக்கு வந்து ஒரு மன உறுதியை, மனது திண்மையை, அந்த எண்ணிய திண்ணியராக பெரு அந்த சின்னதையான ஒரு எண்ணத்தை தருவது என்ற ஒரு காரியத்தை அந்த நூல்கள் செய்கின்றன. இந்த கம்பெனி நிர்வாகிகளும் நம்ம வந்து வாழ்க்கையை டெய்லி ஆர்கனைஸ் பேசிக்கா சொல்ல போனா எல்லா இந்த FWT சயின்டிபிக் மேனேஜ்மெண்ட் சொல்றாரு. அப்புறம் வந்து என்ட்ரிபியர் போர்ட்ரேட் சொல்றாரு. அதாவது வந்து ஒண்ணு வந்து நம்ம பிளானிங் இருக்கணும், நம்ம திட்டமிடுதல் இருக்கணும். திட்டமிடுதல் இருக்கிறது மட்டும் இல்லாம அதை வந்து ஒரு கோஆர்டினேஷன் இருக்கணும். நம்ம என்ன செய்யறோம், எப்படி தினமும் எப்படி செய்யறோம் அப்படின்றது இந்த கோஆர்டினேஷன். அப்புறம் வந்து நம்ம அடுத்த கட்டத்தை நம்ம போறதுக்கு நம்ம வந்து பல சவால்களை சந்திக்க வேண்டியிருக்கோம்.
அது போய் தான் தீரணும், வேற வழி இல்லை. எவ்ரி ஒன் அடியனுடைய பிறந்தநாள் என்று. இப்போ அடுத்த கட்டம் எப்படின்றது எனக்கு இன்னும் தெரியும், எல்லாருக்குமே அப்படி தெரியாது. அது மாதிரி சூழ்நிலை தான் இருக்கேன். ஸோ இந்த சூழ்நிலையும் வந்து ஐ ஹவ் டு கோ டு நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னா, அந்த என்ன சொல்றாங்க மேனேஜ்மெண்ட்காக இது தத்துவம், முக்கியமான தத்துவம் ஒன்று. நெக்ஸ்ட் லெவல் இஸ் நெக்ஸ்ட் லெவல். நெக்ஸ்ட் லெவல் இஸ் நெக்ஸ்ட் லெவல். ஸோ இந்த ஏஜ் மட்டும் இல்லை, எனி ஏஜ். இப்போ நீங்க ஒரு ஆபீஸ்ல ப்ரொமோஷன்ல இருக்கீங்க, எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போ நெக்ஸ்ட் ப்ரொமோஷன் வருதுன்னு வச்சுக்கோங்க. நீங்க இதுவரைக்கும் செஞ்ச வேலையை நீங்க மறுபடியும் செஞ்சுட்டு இருக்கிறது அல்ல. நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் பல, உங்கள் கடமைகள் வேற இருக்கும். ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி சவால்கள், அது வந்து டெவில் என்பது வந்து அது ஒரு வகையின் குறியீடு தான். நீங்க அதை வந்து ஃபேஸ் பண்றதுக்கு நம்ம வந்து ரெடியா இருக்கணும்ன்றதுதான். அதுதான் வந்து அங்க அயோத்தியில் இருந்த ராமர் வேற, அயோத்தி ராமன் வேற. அதே போல அந்த காட்டில் வனவாசத்தில் இருந்த சீதாராமன் வேற. அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபைட் பண்ண நேரத்துல, அந்த யுத்த காண்டத்துல அவர் வந்து ஒரு வெற்றி பெற்ற ஒரு ராமனா அவர் திகழ்ந்தாரு. கடைசியில பரத்வாஜ் ஆசிரமத்துக்கெல்லாம் போகும்போது அவர் வந்து அவங்களுடைய அந்த ஆசிரமத்துல, அந்த ஆசிரமம் என்ன நெறிகள், அந்த துறவிகள், அந்த இவங்க செயின்ஸ் என்ன சொல்லுவாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கீழ்ப்பிடிந்து அவங்க கிட்ட இருந்து நிறைய கத்துக்கினாரு. ராமர் கிட்ட இருந்து ரொம்ப கத்துக்கக்கூடிய, கம்பரன் கிட்ட கத்துக்கூடிய விஷயம் வந்து ஒண்ணு வசிஷ்டர், ரெண்டாவது விஸ்வாமித்திரர், அப்புறம் பரத்வாஜ் முனிவர். இது போன்ற பல உயிர்களுடைய வாழ்க்கை வரலாறும் இதுல எழுதுறாரு. அவங்க மூலமா பல காரியங்களை வந்து, பல ரகசியங்களை கத்துக்கிறோம். விஸ்வாமித்திரர் வந்து பற்றி தெரியும், ஒரு சொர்க்கத்தையே படைச்சிருக்காங்க. ஸோ இறை சக்தி, கம்புடைய சக்தி நமக்கு இருந்தால் நாம் இந்த உலகத்தை சொர்க்கமாக படைப்போம். நம்முடைய நெக்ஸ்ட் லெவல் எப்படி இருந்தாலும் தெரியல இருந்தாலும் நம்ம வந்து நம்ம வெற்றி பெறுவோம், நிறைவு பெறுவோம் என்று கூறி இந்த நேரத்தில் இந்த நாள் நல்நாளை ஆசிரியர் நிலடை நேரத்தில் அடியுண்ட பிறந்த அனைவரையும் வாழ்த்துகிறேன். அனைவரும் வெற்றி நிறைவு பெற்று எல்லாம் அருட்பெரும் ஆற்றல் தரணும், உடனே நீளாய் நெரிசல் பெற்று மூங்கி வாழ்க வாழ்க என்று சொல்லி நிறைவு. நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. சிறப்பான ஒரு புத்தகத்தை எடுத்து சிறப்பான நாளில் மிக அழகாக நிறைய விளக்கங்களோடு உங்களது உரையை மிக தெளிவாக எடுத்துரைத்தீர். உங்களுக்கு மகிழ்வான நன்றிகளும் வாழ்த்துக்களும். இன்ற உரையை சிறப்பித்த ஐயா அவர்களுக்கு பின்னூட்டம் வழங்க இருக்கும் அன்பர்கள் தங்களது கையை உயர்த்தலாம். முதலாவதாக ஜானகி அம்மா, ஐயா அவர்களுக்கு பிறந்தநாள் என்று பிறந்தநாள் வாழ்த்துக்களோடு உங்களது பின்னூட்ட உரையையும் வழங்கலாம். வணக்கம் வணக்கம், அனைவருக்கும் வணக்கம், இனிய வணக்கம். உங்களுக்கு பிறந்த நாளில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் நோய் நொடி இல்லாமல் நலமாக, வளமாக, சந்தோஷமாக, நிம்மதியாக நீடூழி வாழ வாழ்த்துகிறேன் ஐயா. உங்களின் சரளமான நடை மிகவும் சிறப்பாக இருந்துச்சு. என்ன வேகமாக, எவ்வளவு அழகாக, அப்பப்பா, சூப்பர் சூப்பர், மிக சிறப்பான தொகுப்பு. இந்த இளம் வயதிலும் மிக சிறப்பான ஒரு தொகுப்பை வழங்குனீங்க. 10,000 பாடல்கள், பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் அந்த பொற்காலம், ராமர் வருவார், காப்பாற்றுவார் என்ற கனவோட சீதை காத்திருந்தாங்க. ஒருத்தர் மேல ஒருத்தர் நம்பிக்கை வைக்கணும். சொல்லில் சரளமான நடை, அருமை அருமை, மிக நன்றி. இன்று உங்கள் நிகழ்ச்சிக்கு வந்ததில் நான் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன் ஐயா. வாழ்த்து சொல்ல பாராட்டுகள் பாராட்டுகள். நன்றி நன்றி, மிக்க நன்றி ஐயா. ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. நன்றி ஜானகி அம்மா. சிறப்பான ஒரு பின்னூட்டமும் மிக சிறப்பான வாழ்த்துக்களையும் தெரிவித்த உங்களுக்கு மனம் நிறைந்த நன்றி. அடுத்ததாக நித்யா தேவி மேடம், உங்களது வாழ்த்துக்களும் பின்னூட்டங்களும். மலை வணக்கம். நிலையில இருக்கிறேன். மேலும் நன்றி, வணக்கம். நன்றி நித்யா மேடம். அடுத்ததாக வடிவேல் சார், உங்களது பின்னூட்டத்தை வழங்கலாம். ஜோதி ஸ்வரூபிணி மேம், வணக்கம் அம்மா. பின்னூட்டத்தை கம்பனை பற்றி
நன்றிங்கம்மா. ஆ கம்பனை பற்றி நெறைய தெரியாத செய்திகள் சொன்னீங்க. மேனேஜ்மெண்ட்டும் கம்பனும் அது டாபிக்கே வந்து ரொம்ப ரொம்ப எல்லாருக்கும் பயனுள்ளதா இருந்தது. இது மாதிரி எங்கேயுமே அ ஒரு ஸ்கூல் இதுல கல்வியிலிருந்து நம்ம வந்து கம்பன பத்தி எத்தனையோ இடங்கள்ல நமக்கு தமிழ் ஆசிரியர்கள், தமிழ் ஆர்வம் உள்ளவங்க, அப்புறம் தமிழை பரப்ப நினைக்கிறவங்க, விழா நடத்துறவங்க, இப்படியெல்லாம் கம்பனை வந்து போற்றாத இடங்கள் எங்க? தமிழ் சம்மந்தப்பட்ட எல்லா இடத்துலயும் போட்டுறாங்க. ஆனா மேனேஜ்மெண்ட்டும் கம்பனும் அப்படிங்கிறது எனக்கு மிக எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. மிக்க நன்றிங்க ஐயா. நன்றிம்மா. தேங்க்ஸ். நன்றி ஜோதிமா. அருமையான பின்னூட்டம். நீங்க சொன்ன மாதிரியே தான் இந்த புத்தகத்தோட தலைப்பே வந்து வித்தியாசமா இருந்துச்சு. கம்பனை பத்தி நம்ம எத்தனையோ இடத்துல கேட்டாலும் கூட கம்பனில் நிர்வாகமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எந்த மாதிரி இருக்கும் இந்த புத்தகம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருந்துச்சு கேட்பதற்கு முன்னாடியே. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியே ஐயா வந்து சிறப்பா ஒவ்வொரு இடத்துலயும் எந்த மாதிரி நிர்வாகங்கள் வந்து இருக்குது அப்படிங்கிறதையும் அந்த கம்ப ராமாயணத்துல இருக்கக்கூடிய கதாபாத்திரங்களையும் சொல்லி ஒப்பீடு பண்ணி ரொம்ப அழகா சிறப்பா தொகுத்து சொன்னாங்க. இன்னைக்கு நாள்ல வந்து இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான புத்தகத்தை எடுத்துட்டு வந்து நமக்கெல்லாம் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் வெற்றியை அடைவதற்கு நம்ம எந்த மாதிரி வழிமுறைகள் எல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத கம்பனில் நிர்வாகி அப்படிங்கிற புத்தகத்திலிருந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க ஐயா. அதை நம்ம வந்து பின்பற்றலாம். நன்றிங்க மில்டன் சார். வேறு யாராவது பின்னூட்டம் வழங்க இருந்தீங்கன்னா வழங்கலாம். ராமசுவாமி சார், ஜனனி மேம், அனைவருக்கும் நன்றி. இன்னைக்கு ஐயாவிற்கு பிறந்த நாள். மீண்டும் ஒரு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். நிறை செல்வம், நீல் ஆயுள், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ்க வளமுடன். ஐயா, உங்களோட வாழ்த்துக்கள் தான் அவரோட எங்களுக்கு பேரை தேவை. கேட்டோன்னே ஐயாவோட வாழ்த்துக்கள் தான் நம்மளுக்கு தேவை. அவருடைய ஆசீர்வாதங்கள் அம்மைக்கு அவரோட சொல்லு நம்மளுக்கு தான் தேவை அப்படிங்கறத நம்ம சொல்லிக்கலாம். அந்த மாதிரி சிறப்பான ஒரு மனிதர். இல்ல, அவர் பேரை கேட்டோடனே வெள்ளைக்காரர் தான் வரப்போறாருன்னு நான் நினைச்சேன். நானும் முதல்ல ஐயாவோட உரையை கேட்கும்போது மில்டன் அப்படின்னு ஒரு ஆர்மி மேன் அந்த மாதிரி நினைச்சிருந்தேன் நானும். அதான் அதுக்கப்புறம் இல்ல, பழகும் போதுதான் நான் தெரிஞ்சது ஐயாவை நினைச்சேன் பத்தி. கேட்கலாமா வேணாமான்னு தயக்கமாவே இருந்துச்சு. ஆனா கேட்டுட்டேன். நம்மளுக்கு தோணிடுச்சுன்னா அந்த விஷயத்தை கேட்டு தெளிவு பண்ணிக்கிறது நம்ம நல்லது. சிறப்பான பெயரை பெற்றோர்கள் அந்த காலத்திலே பாருங்க எவ்வளவு சிறப்பான பெயர் வச்சிருக்காங்கன்ட்டு. இந்த வயசுல நீங்க சூப்பரா இருப்பீங்கன்னு. கண்டிப்பா. அவர் தமிழர் தான் நிரூபிக்கிறதுக்கு தான் கம்பரை பத்தி பேசியிருக்கிறாரு. நிச்சயமா நிச்சயமா சிறப்பு. இப்ப மனதில் உள்ள சந்தேகம் எல்லாம் நீங்கி விட்டது. தேங்க்யூ ஸோ மச் மேடம். ஜோதி மேடம் வந்து அமெரிக்கால இருந்து நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி. வடிவேலு சார் இது போல வெளியூர்ல இருந்து சேலத்துல இருந்து இணைஞ்சிருக்காரு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஜனனி அடியன் மகள் வந்து ஜெய்ப்பூர்ல இணைஞ்சிருக்காங்க. போனா மேடம் அடியன் மாதவத்துல